சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கு நமஸ்காரம். இன்றைய தினம் முதலாவது வினாவாக நாம் சிந்திக்க இருப்பது, விழுப்புரத்துலேருந்து கார்த்திங்கிறவர் கேட்குறார், அடி உதவுவது போல் அண்ணன் தம்பி உதவுவதில்லை அப்படின்லாம் வழக்கத்தில் சொல்கிறாங்களே, அதுக்கு ஏதாவது ஆன்மீக பின்னணி இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. அதாவது எந்த ஒரு சொல், அந்த வழக்கு அப்படின்னு சொல்லுவோம். தஞ்சாவூர் பக்கம்னா ஒரு மாதிரி, திருநெல்வேலி பக்கம், மதுரை தமிழ், அது மாதிரி ஒவ்வொரு இடங்கள்லேயும் ஒவ்வொரு தமிழ் வித்தியாசப்படும். ஆனால் எல்லாத்துக்குமே மூலம் தொல்காப்பியம், எல்லாமே தமிழ் தான் பேசுகிறோம். ஆனால் அந்த வழக்கு சொற்கள் இருக்குல்ல, மிகவும் ஆழமானதாகவும் அந்த பக்கத்தில் பொருள் சார்ந்து புரிந்து கொள்ள வேண்டியதாகவும் இருக்கும். அந்த வகையில் பார்த்திங்கன்னா, இது ஒரு ராமாயணத்தில் சொல்லுவாங்க, அடி உதவுவது போல் அண்ணன் தம்பி உதவுவதில்லை அப்படின்னு சொன்னால், ராமனுடைய திருவடி இருக்குல்ல, அந்த திருவடி, அந்த பாதரட்சை, அதை தான் திருவடின்னு சொல்லுவோம். அந்த ஆகு பெயராகி அந்த அடிக்கு நின்று அந்த அண்ணன் தம்பிக்கு உதவினான். ராமனையே திருப்பி அந்த ஆட்சியை நீ எடுத்துக்கோ அப்படின்னு பரதன் கேட்குறதாகும். அப்போ அந்த நேரத்தில் அதெல்லாம் நான் இந்த கானகவாசம் இத்தனை வருஷம் இருக்குது, பித்ருவாக்கிய பரிபாலனம்னு சொல்லுவோம். அப்பா சொல்கிறத கேட்கு, அந்த வாக்கிய பரிபாலனை முடிச்சுட்டு நான் வரேன்ப்பா, அதனால் இந்த பாதரட்சையை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அவருடைய பாதரட்சையை பரதன்கிட்ட கொடுத்தார். இந்த பாதரட்சை இது ராமாயணம் சார்ந்த பல கதைகள் இருக்குது. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு கதை சொல்கிறா. பஞ்சராவணவதம்னே ஒன்று இருக்குது. 5 ராவணர்கள் இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கதை, ஒவ்வொரு பிரதேசத்தில் ஒரு தர்மத்தை உணர்த்துவதற்காக, ஒரு நல்ல ஒரு ஒழுக்கத்தை மக்கள் பின்பற்றுவதற்காக ராமாயண கதைகள் அப்படின்னு நிறையா இருக்குது, மகாபாரத கதைகள். அந்த வகையில் பார்த்திங்கன்னா, அந்த திருவடியை வச்சு பரதன் தவத்தினாலே, தவம் வழுவாமையினால் நாட்டை ஆண்டார். அந்த திருவடி தான் இந்த சிம்மாசனத்தில் இருந்தது. அதை மனதில் வச்சுட்டு, அடி உதவுவது போல் அண்ணன் தம்பிக்கு உதவுவதில்லை அப்படின்னு சொன்னால், ராமன் அந்த தேசத்துக்கு உதவாத போதும் அவருடைய திருவடியானது, ராமர் அந்த பாதுரட்சகையானது அந்த ஆட்சியை செய்ததாக, அவ்வளவு அந்த திருவடிக்கு உண்டான சிறப்பை சொல்வதற்காக சொல்லணும். இது ஒரு நோக்கம். இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, அரசர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, எதிரி இருக்கான், அந்த எதிரியை 4 விதமாக எதிரிட்டேந்து தப்பிக்க பார்ப்பாங்க. அது என்ன அப்படின்னா, அதுக்கும் இதே பழமொழி தான், அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவுறதில்லைன்னு. என்ன அப்படின்னா, முதல்ல சாமம்னு சொல்லுவாங்க. சாமம்னா என்னென்னா, சமாதானம் பண்ணிக்கிறது. அரசர்கள் 2 எதிரி நாட்டு அரசர்கள் இருப்பாங்க, சும்மா தொந்தரவு, இவா அவள்கிட்ட சண்டை போடுறது, அவள் இவாள்கிட்ட சண்டை போடுறது, இது 2 பேருக்குமே சில நஷ்டத்தை உற்பத்தி பண்ணும். அந்த 2 பேருமே அதுக்குள்ளே என்ன பண்ணிக்கிறது, 2 பேரும் சமாதான உடன்படிக்கை பண்ணிக்கணும். அதுக்கு என்ன பண்ணுவான்னா, இவா பொண்ணை அங்கே கொடுப்பா, அவள் பொண்ணை இங்கே வாங்கிப்பா, பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுப்பா. ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் கொலைப்பகைன்னா ஒருத்தரை பார்த்தா ஒருத்தரை அழிச்சிடுவா. அந்த மாதிரி இருக்கக்கூடிய விரோதி அவள். அப்போ அது சமாதானத்துக்காக என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துப்பா, அவனுடைய உறவினர்களை இங்கே கொடுப்பா, இங்கே இருக்கிறவாள் அங்கே, அப்போ பேலன்ஸ் ஆகும். அதுக்கு பேர் சாமம்னு பேர். இன்னொரு விஷயம் இருக்குது, நம்ம தானம்னு சொல்லுவோம். தானம்னு என்னென்னா, இந்த வெள்ளைக்கார ஆளுக்கெல்லாம் இப்போ கப்பம் கட்டுறதுன்னு சொல்கிறோம் இல்லையோ, அந்த மாதிரி ஒரு அரசன், இது பழைய காலத்து முறை, அந்த பகுதியை ஆள்றவா வருஷத்துக்கு இவ்வளோதுன்னு பணம் கொடுத்துருவா, இவ்வளோதுன்னு பொருள்களை கொண்டு கொடுப்பா. அப்படி கொடுத்து தன்னுடைய ராஜ்யத்தை காப்பாற்றிப்பா. பேரரசர்கள்ட்ட அந்த பணத்தை கொடுத்து அந்த பகுதியை அவள் தக்க வச்சுப்பாள். அது பேர் தானம்னு பேர். அதுக்கடுத்தது பேதம் அப்படின்னு சொன்னால், எதிரியை எதிரிக்கு பலமான வஸ்து யாரெல்லாம் கூட இருந்து உதவுறாளோ அவளையெல்லாம் பிரிக்கிறதுக்கு பார்ப்பாள். அதுக்கு பேர் பேதம்னு பேர். இதெல்லாம் முடியல, ஒரு எதிரி நாட்டு அரசன் இருக்கான், அவனுக்கு பொண்ணை கொடுத்து சமாதானம் பண்ணிக்க பார்ப்பா, முடியல.
தானம், ஒரு பொருளை கொடுத்து உனக்கு என்ன வேணும் நான் இவ்வளவு கொடுத்துட்றேன், என்கிட்ட தகராறு பண்ணாத, நாட்டுக்கு அனாவசியமாக பிரச்சனை பண்ணாத அப்படின்னு பார்ப்பா. அப்பவும் முடியல. வேதனம், அவளுக்கு உண்டான அந்த சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸ், அதாவது அவளுக்கு உதவுற, எதிரிக்கு உதவக்கூடிய எல்லாரையும் மறைமுகமாக பிரிக்கிறதுக்கு பார்ப்பா. அதுலேயும் பிரிக்க முடியல அப்படின்னு சொன்னால் கடைசியில் ஒரு உபாயம் பண்ணுறா. அதுதான் தண்டம்னு பேர். தண்டம்னா இந்த யுத்த காரியத்தில் ஈடுபடுவான். ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதி யுத்தம் பண்ணி அதனால் ஜெயிக்கிறது. தண்டம் பண்ணுறதுங்கிறது வெட்டிக்கிறதுன்னு தானே அர்த்தம். இந்த இடத்துல ஒன்று நீங்கள் இருக்கணும், இல்லை நான் இருக்கணும், அந்த மாதிரி 2 பேரும் அடிச்சுக்கிறது தான் தண்டம்னு சொல்கிறாங்க. அப்போ இது எப்போ சொல்லுவா அப்படின்னா, அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவுறதில்லை அப்படின்னா, அண்ணுதல் அருகாமையில் செல்லுதல்னு அர்த்தம். தம் அப்படின்னா நம்பிக்கைக்குரிய அப்படின்னு அர்த்தம். இந்த அருகாமையில் செல்கிறதுக்கும் நீ விடாமல், என்னுடைய நம்பிக்கையாகவும் நீ பாத்திரமாகாமல் என்னை நீ தொந்தரவு பண்ணும்போது, இந்த அடி அப்படின்னா அடிக்கிறது, தண்டம்னா அடிக்கிறது, ஒருத்தரை துன்புறுத்தி ஒரு வழிக்கு கொண்டு வர்றது. அது பாதிக்கப்பட்டால் தான் திருந்துவாங்கிற மாதிரி தண்டனை மாதிரி அது. அதுதான் சாம தான பேத தண்டம். அதுதான் அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பிக்கு. அண்ணுதல் பக்கத்தில் இருக்கிறதும் உதவாது, நம்புதல் நம்பிக்கையினாலையும் திருந்த முடியாது. நன்னா அதனால் அடிபட்டு அனுபவப்படும் போது அதையே ஒரு வழக்கத்தில் சொல்லுவாள், அனுபவம் தான் அவன் பயப்படுவான்னு சொல்கிறது. அதுக்கு இந்த அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவுறதில்லை அப்படிங்கிற வார்த்தை. இது 2 கருத்தாகவும் நாம் சிந்தித்து பார்க்கலாம்.